அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு தேவ குருவோடு இணையும் சூரியனால் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறப்போகும் சிம்ம ராசி. அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு சிம்ம ராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது, மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஒருவருக்கு பணவரவு, பதவி உயர்வு தரக்கூடிய ஒரு வழிபாடா இந்த சூரிய வழிபாடு அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினர் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரியன் பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, புகழ், பெயர், அதிகாரம், அரசு, அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்து இருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனின் அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அப்படி சூரியனை வழிபடுவதற்கான விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். சூரிய வழிபாடை மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது, சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். திருஷ்ட சக்திகள், செய்வீனை, மாந்திரீகம் போன்றவை சூரிய விரதம் ஏற்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய
யோகத்தை சந்திப்பார்கள் என கூறப்படுகிறது. அந்த வகையில் சிம்ம ராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதும், புதன் ஆட்சி பெற்று இருப்பதும், புதன் தன குடும்ப அதிபதியாக இருப்பதும் அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இது நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். குருவும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அவருடைய பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவதால எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமின்றி சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ள ராகு மற்றும் சனியினுடைய தோஷத்தையும் குரு பார்வை குறைக்குதுங்க. பாக்கியஸ்தான சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்புங்க. இதனால பொருளாதார மேம்பாட்டை நீங்கள் முயற்சிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இந்த தருணங்கள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம சந்திக்க வேண்டிய நபர்கள் உங்களை எடுத்த முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இத்தருணங்கள்ல நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில விஷயங்கள் குடும்பத்தில் ஏற்பட இருக்கு. குறிப்பாக புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்க இருக்கு. புதிதாக தொழில் தொடங்குவது, வியாபாரம் ஆரம்பிப்பது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கை கொடுக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட ஜென்ம ராசியில் கேது மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி ராகு இணைவு என்பதாலும் அதனோடு செவ்வாயும் பார்ப்பதாலும் கணவன் மனைவியினுடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் குறித்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. வாய் தகராறுகள் மனக்கசப்பை தரும் என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாங்க. ராசியில் செவ்வாய் கேது இணைவும் சனி பார்வையும் இருப்பதால் பிரயாணங்கள்ல கவனம் தேவை. நீங்களே வண்டியை ஓட்டும் போது அதிக ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதே போல் உடலில் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அந்த வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஜென்மத்தில் கேது இருப்பதால் விநாயகரை விடாமல் வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாகும் இந்த சூரிய பயிற்சி அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.